புதுமை பெண் திட்டம் என்பதும் நான் முதல்வன் திட்டம் என்பதும் பெண்களுக்கு மகளிருக்கான அந்த உரிமை தொகை திட்டம் என்பதும் போகிற போக்கில் வேடிக்கையாக நடத்திவிடக்கூடிய திட்டங்கள் இல்லை. மகளிர் உரிமை திட்டங்களை நீங்கள் வாக்குகளுக்காகத்தானே செய்கிறீர்கள் என்கிறார்கள். அப்படியே செய்தாலும் ஒன்றும் தவறில்லையே. மக்களுக்கு நன்மை செய்துவிட்டு வாக்கு கேட்பது எங்கள் உரிமை. நன்மை செய்வது எனும் கடமை, வாக்கு கேட்பது நம் உரிமை. ஆம், மக்களுக்கு நன்மைகளை செய்கிறோம். செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு வாக்குகளை தாருங்கள் என்று உரிமையோடு கேட்கிறோம். ஆனால் தேர்தலுக்காக சில திட்டங்களை நாம் கொண்டு வருவதில் பிழையில்லை. நாம் செய்கிற திட்டங்கள் எல்லாம் தேர்தலுக்கானவை இல்லை என்பதையும் மக்கள் அறிந்திட வேண்டும். இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு தடுப்பூசியை இந்த அரசு போட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா? 9 வயதிலிருந்து 13 வயது வரை உள்ள பெண்களுக்கு மட்டும் போடப்படுகிற தடுப்பூசி. எதற்காக? இன்றைக்கு மருத்துவ அறிவியல் ஒன்றை கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறது. பெண்களுக்கு கருப்பை வாயிலே புற்றுநோய் வருவது கூடியிருக்கிறது. முன்பு இருந்ததை விட இன்றைக்கு கருப்பையிலே புற்றுநோய் வருகிறது. அதை தடுக்க வேண்டுமானால் 9 வயதுக்கும் 13 வயதுக்கும் உட்பட்டவர்களுக்கு அந்த தடுப்பூசியை போட வேண்டும் என்று. எதற்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த திட்டத்தை இன்றைக்கு தமிழக அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இது வாக்குகளுக்காக இல்லை. ஏன் வாக்குகளுக்காக இல்லை என்று குறிப்பிடுகிறேன்? எண்ணி பாருங்கள். 9 வயதிலிருந்து 14 வயதில் இருக்கிற யாருக்கும் இந்த தேர்தலில் வாக்குரிமையே இல்லை. யாருக்கும் வாக்குரிமை இல்லை. நீங்கள் இன்னொன்றையும் எண்ணி பார்க்கலாம். 9லிருந்து 12 வயதில் இருக்கிறவர்களுக்கு அடுத்த தேர்தலிலும் வாக்குரிமை இல்லை. ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாங்கள் அடுத்த தேர்தலை பற்றி மட்டும் நினைக்கிறவர்கள் இல்லை. அடுத்த தலைமுறையை நினைக்கிற கட்சி இந்த திமுக கழகம்.